பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பைபிளில் சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான ப்ரேயர். அவரே சொல்லிக் கொடுத்த ப்ரேயர். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்திருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். மத்தேயு 6:15 நம்ம இதை பார்க்கலாம். நான் திருப்பி அண்டர்லைன் பண்ணுறேன். மற்றவர்கள் உங்களுக்கு செய்த காரியங்களை நீங்கள் மன்னித்திருந்தால் உங்கள் தப்பிதங்களை ஆண்டவர் மன்னிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பில் சில பேரை நம்மளால் மன்னிக்க முடியல. நம்ம கூட பிறந்தவங்க இருக்கலாம், நம்ம நண்பர்களாக இருக்கலாம், நம்ம உறவுகளாக இருக்கலாம். ஆனால் நம்மளால் மன்னிக்க முடியல. ஸோ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஆமென். ஸோ இதை நம்ம செய்யும் பொழுது தான் நம்மளுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். சில டைமில் நம்ம மன்னிப்பு கேட்டிருக்கோம், இருந்தாலும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போய் கொண்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் ஆணுடைய கோவம் நம்ம மேல் நின்று கொண்டு போகிறதுக்கும் நம்முடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகிறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ நம்ம எப்போ மற்றவர்களை மன்னிக்கும் போது ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார், தடைப்பட்டு நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். ஸோ ப்ளீஸ் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் உங்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கும் அவங்கள தயவு செய்து மன்னிச்சிருங்க. கர்த்தர் தடைப்பட்ட எல்லா காரியத்தையும் விளக்க அவர் வல்லவராக இருக்கிறார். God bless you.